தற்போதைய உடனுக்குடன் நேரலை முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வரக்கூடிய காட்சிகளை நாம் உடனுக்குடன் நேரலையாய் பார்த்து வருகிறோம். சித்திரை மாத அமாவாசை மற்றும் வார விடுமுறை நாளை முன்னிட்டு திருச்செந்தூரில் பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். திருச்செந்தூர் கோவிலில் குவிந்து வரும் பக்தர்கள் கூட்டம் குறித்தான உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் அங்கே குவிந்திருக்கிறார்கள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஞாயிறு விடுமுறை தினம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குவிந்து சுவாமியை தரிசித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் உடனுக்குடன் நிலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் திருச்செந்தூரில் இருந்து நமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த். தற்போது திருச்செந்தூர் திருக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் வழக்கத்திற்கு அதிகமாகவே காணப்படுகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் சூர்யா. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ய வருகை தருவது வழக்கமாக இருந்து வருகிறது. திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர். இந்த நிலையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் தமிழ் வருட பிறப்பான சித்திரை மாதத்தின் முதல் அமாவாசை தினம் என்பதாலும் திருச்செந்தூருக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த பக்தர்கள் அதிகாலை முதலே கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி, நாடி கிணற்றிலும் புனித நீராடி குடும்பத்துடன் நீண்ட வரிசை நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம், 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கான தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. மேலும் நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வரும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது 200 கோடி ரூபாய் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டுள்ள புதிய காத்திருக்கும் அறைகளில் அமர வைத்து பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் பக்தர்களின் வரத்து அதிகம் காரணமாக திருச்செந்தூர் கோவில் வளாகம், கடற்கரை பகுதி, நாளி கிணறு, முடி காணிக்கை செலுத்தும் இடம், பேருந்து நிலையம் போன்ற பகுதிகளில் அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் காணப்படுகிறது. சூர்யா, ஞாயிறு விடுமுறை நாள் மற்றும் சித்திரை முதல் அமாவாசை ஒட்டி திருச்செந்தூரில் குவிந்து வரும் பக்தர்கள் குறித்த கூடுதல் விவரங்களோடு இந்தமைக்கு நன்றி ஆனந்த்.